மஹிந்த தலைமையில் மீண்டும் எமது அரசை உருவாக்குவோம். மஹிந்தானந்த அலுகமைக்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு விவசாய அமைச்சை எடுத்துக்கொண்டு படாத பாடுபட்டு வருகிறார். இந்த கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் முக்கியமான பலரும் சில வருடங்களுக்கு முன்பு இனவாத கருத்துக்களை பரப்பி நச்சு கருத்துக்களை விதைத்து ஆட்சி மாற்றத்துக்கு யாரெல்லாம் துணை புரிந்தார்களோ அவர்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே பிரச்சனை வந்து அதன் மூலமாக வெளியேற்றப்பட்ட பலர் இருக்கிறார்கள். அத்துரலிய ரத்ன தேரருடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அவருக்கு எதிராக எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்களில் வெளியான நேர்காணல்களில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. அதே நேரத்தில் உதயகம்மன் பிளவுக்கு என்ன நடந்தது, விமல் வீரவன்சவுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி பார்த்திருந்தோம். இந்த நிலையில் மஹிந்தானந்த அலுகமையையும் கொரோனா காலத்தில் எப்படி பேசினார் என்பது தெரியும். இப்போது அவருக்கு இருக்கிற பிரச்சனையை பாருங்கள். கட்சிக்குள்ளே அடுத்த கட்டத்தினை நோக்கி நகர முடியாது. அவருக்கு வந்த நெருக்கடியிலிருந்து அடுத்த தேர்தலை அவர் எப்படி சந்திக்கிற வருவரை அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனாலும் ஒரு வீராவேசமான கருத்தினை கூறுகிறார். மஹிந்த தலைமையில் மீண்டும் எமது அரசை உருவாக்குவோம். பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுகமைக்கு சவால் என்பதுதான் இந்த செய்தியை. பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களை செல்வதற்கு இன்னும் 2.5 வருடங்கள் இருக்கின்றன என்றும் இந்த நிலையில் நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு டிசம்பர் மாதம் அளவில் தீர்வு வழங்க முடியும். மேலும் நாட்டை வலிமை நிலைக்கு கொண்டு வந்து கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்வதன் மூலம் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் மீண்டும் எமது அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்ற கருத்தினை அவர் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி உறுப்பினர்களை தெளிவுபடுத்தும் நிகழ்வு ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற பொழுதே மஹிந்தானந்த அலுகமையினால் இவ்வாறான கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கூறுகிறார், அரசாங்கத்தை பொறுப்பேற்று 3 மாதங்களுக்குள் முழு உலகமும் COVID-19 தொற்றினால் முடங்கியது. அதே போன்று தொடர்ச்சியாக பொருளாதார நெருக்கடிக்கு முகொடுக்க வேண்டி ஏற்பட்டது. மேலும் அரசாங்கம் என்ற வகையில் நாம் மேற்கொண்ட சில தீர்மானங்கள் காரணமாக மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார்கள். நான் விவசாயத்துறை அமைச்சர் என்ற வகையில் ரசாயன உரம் தொடர்பில் எடுத்த முடிவுகள் மற்றும் அரசாங்கத்தினால் 500 மில்லியனுக்கும் அதிகமான தீர்வை தொடர்பான வரிச்சலுகைகள் காரணமாக நாம் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டோம். இவர்கள் குறிப்பிடுகிறது விவசாயத்துக்கு வழங்குகின்ற உரம் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம், அதனிடத்தில் வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டதனால் ஏற்பட்ட பாதிப்பு, இந்த இரண்டும் தான் எமது ஆட்சி கவிழ்வதற்கும் எமது மக்களுடைய செல்வாக்கு குறைவதற்கும் பிரதான காரணம் என்று அவர் குறிப்பிடுகிறார்.